வெல்லட்டும் 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 தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் இரண்டாவது மாநாடு ஒன்றிய மாநாடு வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும் எந்த சங்கம் இது வரைக்கும் நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ரூபாய் எனக்கு வேணுங்கிற ஊர்ல பல சங்கங்கள் இருக்கு. அதை நான் குறிப்பிட்டு பல சங்கங்களுக்கு பேச வேண்டாம். இப்போ நம்ம சங்கத்தை பொறுத்தளவுல கரும ஒன்றியம் இந்த ஒன்றியத்தோட இது 2வது மாநாடு அப்படிங்கும்போது எனக்கே இருந்துச்சு. ஆனால் சில எல்லா இடங்களையும் 3ஆம் மாநாடு 4ஆம் மாநாடு நடக்கும் போது 10ஆம் மாநாடு நம்ம செய்த இல்லாத இடங்கள மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம போராடிதான் எல்லா கோரிக்கையும் நிறைவேறுது வர அரசாங்கம் தானாகவே எந்த கோரிக்கையும் செய்யல. நமது போராட்ட வழியில தான் எல்லா கோரிக்கையும் அரசாங்கம் நிறைவேறுது என்று கேள்விப்பட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய வேலை அறிக்கை மீது கண்டிப்பாக நீங்க விவாதம் பண்ணணும், கருத்து சொல்லணும். ஏன்னா அப்படின்னாதான் சங்கம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அதனால கண்டிப்பாக எல்லாரும் எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எல்லாரும் பேசணும்னு கேட்டு அவன் அங்கே இருந்து சிஎம் செலவு கொடுப்பான். ஏன்னா அவன் இப்படிப்பட்ட போராட்டம் சிஎம் செலவு கொடுக்கணும். முதலமைச்சருக்கு செல்லுக்கு தனிப்பிரிவுக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுல இருந்து உடனே கூப்பிட்டான் கலெக்டர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கருங்குளத்தில் இவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றா, என்னென்ன கோரிக்கை எடுக்க உடனே அதை போய் பார்த்து பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லுவான். அவன் அவன் ஆர்டிஓ கூப்பிட்டான், ஆர்டிஓ தாசில்தாரை கூப்பிட்டான், தாசில்தார் பிடிஓ கூப்பிட்டான், வில்லேஜ் ஆபீசர் கூப்பிட்டான். அத்தனை பேர் வந்து எப்படியாவது நம்மளோட பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க பார்ப்பான். அதுதான் போராட்டத்துக்கு வெற்றின்னு சொல்ல முடியுது. அப்படிதான் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ நம்முடைய எண்ணிக்கை தான் போராட்டத்தை தீர்மானிக்கிறது. எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா போராட்டம் என்ன செய்யாது, வெற்றி பெறாது. எனவே நான் சொல்றேன், போராட்டம்னு ஒண்ணு அறிவிச்சா அன்னைக்கு அத்தனை பேரு என்னதான் சாப்பிட்டு சொல்லக்கூடாது. அன்னைக்குதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை, அங்கே இருக்கு இங்க போனேன்னு அப்படிதான் நம்ம சொல்லி பழகிக்கிட்டோம். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம போராட்டம்னா அத்தனை பேர் நீங்க போராட்ட களத்துல என்ன செய்யணும், வந்து நிக்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் போராட்டம் வெற்றி பெறும். இல்லைன்னா போராட்டம் என்ன செய்யாது, வெற்றி பெறாது. அப்படி நம்ம பெரிய அளவுல திரட்டணும்னா என்ன செய்வது? பெரிய அளவுல நம்ம ஆட்களை கொண்டு வரணும். எல்லாம் மாற்றுத்திறனாளிகளை எங்க பிடிக்கிறது?